friends. In today's session, we'll be looking into this topic, contractions. இதனுடைய பேர் என்ன? Contractions. Contracted words நம்ம உபயோகிப்போம். சுருக்கப்பட்ட வார்த்தைகள். இது எந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம்? யூனிட் 9 சுகர் ஆர் சாண்ட். இந்த யூனிட்டினுடைய பெயர் சுகர் ஆர் சாண்ட். இந்த பாடத்தில் இந்த டாபிக்கான கான்ட்ராக்ஷன்ஸ் என்பது தரப்பட்டுள்ளது. Activity 8 and activity 9 be in today's session 8 and 9. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கான்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன அதை நம்ம புரிஞ்சுப்போம். சரியா? We first understand what is this contractions all about. Okay. Contraction is a shorter way. Contraction is a shorter way to say two words. இரண்டு வார்த்தைகளை சுருக்கமாக சொல்வதற்கான ஒரு வழிதான் இந்த கான்ட்ராக்ஷன். What happens over here? It combines இரண்டு வார்த்தைகளை இணைக்கிறது. It combines two words. அப்படியே சாதாரணமா இணைக்க முடியுமா? இணைக்கிறதுக்கு முன்னாடி இரு வார்த்தைகளிலும் சில எழுத்துக்களானது நீக்கப்படுகிறது. When you combine the words, few letters from a word is getting removed or eliminated. நீக்கப்படுகிறது. It combines two or more words by removing சில எழுத்துக்களை எழுத்து அல்லது எழுத்துக்கள் எல்லா வார்த்தைக்குமே நிறைய எழுத்துக்கள்லாம் நீக்கப்படாது. Depending upon the words, there may be a removal of a letter or letters. Okay. It combines two or more words by removing certain letters and usually by adding an apostrophe. Adding contraction na enna? It's a shorter way to say two words. இதுல என்ன அது? இரண்டு வார்த்தைகளை நம்ம இணைக்கிறோம். அந்த இணைக்கிறதுனால சில எழுத்துக்கள் ஆனது நீக்கப்படுகிறது. எழுத்து அல்லது எழுத்துக்கள் நீக்கப்படுகிறது. இப்படின்னா எப்படி நாம் புரிஞ்சுக்க முடியும்? ஒரு உதாரணம் சொன்னா எங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்குமே. இருக்கும். கரெக்ட். நான் ஒரு பெண். I am எழுதிருக்கு இல்லையா? இதை நான் சுருக்கமா, இது இரண்டு தனிப்பட்ட வார்த்தைகள். அதை நான் சுருக்கமாக எப்படி சொல்லலாம்? I am. எழுத்தான எம் நீக்கப்படுகிறது. இந்த இரண்டத்தையும் நான் சேர்க்கிறேன். This can combine these two words. When I combine these two words, there is removal of a letter. And how do I write it? I am a girl. I am a girl. I am a girl இந்த வாக்கியத்தினுடைய உச்சரிப்பு. ஆனால் நான் இதை சுருக்கிய பிறகு, when I am contracting this word, how do I pronounce it? I am a girl. I am a girl. எல்லா வார்த்தைகளையும் அந்த மாதிரி சுருக்கப்பட்டு
சுருக்கி நம்மளால எழுத முடியுமா? Can all words be contracted? No. Only certain words can be contracted. Small and common words, especially these pronouns and modal verbs, they can be contracted. And all words be contracted. எல்லா வார்த்தைகளையுமே நம்மளால சுருக்கி எழுத முடியுமா? கிடையாது. Only certain words, சில வார்த்தைகளை மட்டும்தான் நம்மளால் சுருக்கி எழுத முடியும். What kind of words? Small and common words. Especially pronouns and modal verbs. ஒரு நபரினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையை தான் நாம் இந்த மாடல் வேர்ப்ஸ் என்று அழைக்கிறோம். கேன், வில், would, could. பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ். கான்ட்ராக்ஷன்ஸ்னா வழி ஒரு வார்த்தையை நாம் கூறுவதற்கு இரு வார்த்தைகளை இணைக்கும் பொழுது அதில் சில எழுத்துக்களானது நீக்கப்படுகிறது. அதை நாம் சுருக்கமாக சொல்கிறோம். அதனால்தான் இதை சுருக்கப்பட்ட வார்த்தை என்று நாம் அழைக்கிறோம். கான்ட்ராக்டட் வேர்ட்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகிறது. It is a shorter way to say two words. It's a shorter way to say two words. It combines அதாவது இணைக்கிறது. It combines இரு வார்த்தைகள். இந்த இரு வார்த்தைகளை வந்து சில It combines two or more words by removing நீக்குதல் by removing certain letters. சில எழுத்துக்களானது நீக்கப்படுகிறது. Removing certain letters. இந்த எழுத்துக்களை நீக்கப்படுறதுனால அந்த இடத்துல என்ன நம்ம கேப் ஃபில் பண்றோம், அந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபியை பயன்படுத்துறோம். Removing certain letters and adding usually adding an apostrophe. எப்படி இப்போ அந்த அப்போஸ்ட்ரோஃபிங்கிறது மேல்புறத்தை நம்ம எப்படி உபயோகிச்சிருக்கோம். The shorter way to say two words. இதுக்கான உதாரணம் வந்து நம்ம பாக்குறோம்னா do not, I have. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம்னா இது இரண்டு தனிப்பட்ட வார்த்தைகள். do notங்கிறதுல
டூங்கிறது ஒரு வார்த்தை, நாட்ங்கிறது இன்னொரு வார்த்தை. ஐ ஹாவ் என்னுடன் ஒரு விஷயம் இருக்குது. ஐ ஹாவ் 4 mangoes. என்னிடம் 4 மாம்பழங்கள் இருக்கின்றன. ஓகே, எனக்கு அந்த சென்டென்ஸ் முக்கியம் இல்லை, எப்படி நான் சுருக்கமா சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த டு நாட்ங்கிறதுல டூங்கிறது ஒரு வார்த்தை, நாட்ங்கிறது இன்னொரு வார்த்தை. இதை நான் சுருக்கி ஒரே வார்த்தையா எழுதும் பொழுது என்ன ஆகும்? டோன்ட். டு நாட்டினுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை டோன்ட். இப்ப இங்க என்ன ஆகுது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊ ஆனது நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தை இந்த டூவுடன் சேர்கிறது. இந்த நீக்கப்பட்ட எழுத்தின் இடத்தில் அப்பாஸ்ட்ரபி ஆனது உபயோகிக்கப்படுகிறது. சரியா? If we take a bigger word, could have. இருந்திருக்கலாம். குட்ங்கிறது ஒரு வார்த்தை, ஹேவ்ங்கிறது இன்னொரு வார்த்தை. I could have come first to the previous exam. நான் வந்திருக்க முடியும், நான் முதல் மதிப்பெண்ணை எடுத்திருந்திருக்க முடியும். I could have secured first rank in the previous exam. HAங்கிற எழுத்துக்கள் இந்த ஹேவ்ல நீக்கப்படுது. இந்த நீக்கப்பட்ட எழுத்துக்களினுடைய இடத்தில் அப்பாஸ்ட்ரபி ஆனது உபயோகிக்கப்படுகிறது. இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பெல்லிங் ஆனது இருக்கும். Certain words can be contracted. எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல எழுத முடியும்? சிறிய வார்த்தைகள், பொதுவான வார்த்தைகள், small and common words, especially pronouns and modal verbs are contracted. Pronouns and modal verbs are contracted. அதுபோல சில வார்த்தை ஆர். முதலில் நான் 2 வார்த்தைகளாக தனியாகவே எழுதிவிடுகிறேன். அதன் பிறகு அதை நாம் சுருக்கமாக எப்படி எழுதுவோம் அதையும் பார்க்கலாம். That is, we will. இங்கே will என்னக்கூடியது ஒரு மாடல் verb. என்னால் முடியும் என்பதை அது குறிக்கும். நாங்கள், we, இது ஒரு pronoun உபயோகிக்கப்பட்டிருக்கு. அது, I would. It is. We are. இந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் பாசிட்டிவாக இருக்கு. ஒண்ணு இல்லைன்னு குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இங்க எதுவுமே இல்லை. You are a lovely person. நீ ஒரு அற்புதமான மனிதர். You are a lovely person. இங்கே you are 2 வார்த்தைகள்.
இந்த இந்த வார்த்தையில ஏங்கிற எழுத்தை நம்ம நீக்கிடுறோம். அந்த நீக்கப்பட்ட எழுத்தினுடைய இடத்துல அப்பாஸ்ட்ரோபி ஆனது உபயோகிக்கப்படுது. ஆர் இ இந்த வார்த்தையிலிருந்து இது சேர்க்கப்படுது. The shortened form to say you are. இதை நம்ம எப்படி உச்சரிப்போம்? your, your, that is, that's, that's my purse. இது என்னுடைய பர்ஸ். அது என்னுடைய பர்ஸ். That's my phone. அது என்னுடைய கைபேசி. We will, we'll, we will, we'll come tomorrow. நாங்க நாளைக்கு வருவோம். We'll come tomorrow. We will come tomorrow. We'll come tomorrow. I would. I prefer coffee than tea. I prefer coffee than tea. நான் காஃபி குடிப்பதற்கு விருப்பப்படுவேன். தேநீரை பார்க்கும்பொழுது நான் காஃபி குடிப்பதற்கு விருப்பப்படுவேன். It's, it is, it's. It's a good joke. We are traveling to Delhi tomorrow. நாங்கள் நாளைக்கு டெல்லி வந்து இருக்க போகிறோம். We are traveling to Delhi tomorrow. We are traveling to Jaffna tomorrow. இங்கே எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் அதனுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் இப்படி நம்ம எழுதுவோங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். எழுதிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ரொம்ப முக்கியமா ஏன் இந்த கான்ட்ராக்டட் ஃபார்மை உபயோகிக்கிறோம்? எல்லா வார்த்தைகளுக்கும் உபயோகிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. சில வார்த்தைகளுக்கு தான் உபயோகிக்க முடியும். மாடல் வேர்ப்ஸா இருக்கட்டும், ப்ரோனவுன்ஸா இருக்கட்டும், அந்த இடங்கள்ல நம்ம உபயோகிக்க முடியும்னு சொல்றீங்க. கரெக்டா? ஸோ we will, ஸோ நாங்கள் செய்வோம். We'll, ஸோ ஒரு ப்ரோனவுன், ஒரு மாடல் வேர்ப் இருக்கு. இந்த இரண்டு வார்த்தைகளையும் நான் சுருக்கமாக ஒரே வார்த்தையாக சொல்லலாம். நான் விருப்பப்படுவேன். I would, I. இந்த இரண்டு வார்த்தைகளையும் நான் சுருக்கமாக எழுதும்பொழுது அதை நான் கான்ட்ராக்டட் ஃபார்ம் என்று சொல்கிறேன். சரி, இதை ஏன் நான் அப்படி சுருக்கி எழுதணும்? Why should I contract the words? Why do we contract words? நேரத்தை மிச்சம் செய்வதற்கு ஒரு காரணம். To save time. Our writing becomes compact. சில எழுத்துக்களானது நீக்கப்படுகிறது. அது சுருக்கமா நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? Our writing becomes compact. ஒரு விஷயம் பண்றோம்னா அது ஏன் பண்றோங்கிறது தெரியுது. அது எதனால நம்ம பண்றோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம அதை பண்றோம், கான்ட்ராக்டட் ஃபார்ம் உபயோகிக்கிறோங்கிறத பார்த்தோம். ஏன் அதை பண்றோம்? ஓகே, எங்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துறோம்? Where we use it? Where do we use it? Or where we use it? We use in conversations like text messages, but not in formal writing.
இதை வந்து ஃபார்மல் ரைட்டிங்ல நம்ம ஒருபோதும் யோசிக்க மாட்டோம். We don't use it in formal writing. இரண்டு பேருக்கு இடையே சாதாரண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. அந்த கொலோக்கியலா பேசுறதுக்கு ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறத இப்பெல்லாம் நம்ம இதை பயன்படுத்துவோமே தவிர இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஃபார்மல் ரைட்டிங்ல வந்து இதை பயன்படுத்துறதுன்னா கிடையாது. யூஸ் இன் கான்வர்சேஷன்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜிங் பட் நாட் இன் ஃபார்மல் ரைட்டிங். So contractions are nothing but shortened form of two words by using an apostrophe. இந்த அப்போஸ்ட்ரோபி நமக்கு என்ன தெரிவிக்கும்? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்களானது நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றது. So some contractions are formed by putting a verb with the word not. இல்லை என்ற வார்த்தையுடன் இந்த contractions இருக்கு. அது போன்ற வார்த்தைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். The verb is with the word not. You want to specifically say by putting a modal verb with the word not. But cannot. என்னால் முடியாது. I can't swim. என்னால் நீஞ்ச முடியாது. இந்த can't உபயோகிச்சு நான் அந்த சென்டென்ஸ் எழுதுறேன். என்னால் நீஞ்ச முடியாது. I can't swim. என்னால் நீஞ்ச முடியாது. Will not. அதனுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை won't. நிறைய எழுத்துக்களானது நீக்கப்பட்டிருக்கிறது. I won't. I won't go to beach tomorrow. நான் நாளைக்கு பீச்சுக்கு போக மாட்டேன். Is not. Is not. Isn't. Can write this clearly. I hope this is clear from the other end. The contractions.
நாட்டை உபயோகிச்சு வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இஸ் நாட் அதை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? isn't கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல isn't. she isn't keeping well. அவளுக்கு உடம்பு முடியவில்லை. have not. haven't. haven't. I haven't studied for the exams. நான் பரீட்சைக்காக படிக்கல. I haven't நான் பரீட்சைக்காக படிக்கல. I haven't studied for the exams. haven't, isn't, will not னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை won't. cannot னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை can't. I haven't studied for the exams. should not. இதை நம்ம எப்படி சுருக்கமா சொல்லுவோம்? shouldn't. shouldn't. இந்த நாட்டுங்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஓ ஆனது நீக்கப்பட்டிருக்கு. இந்த நீக்கப்பட்ட இடத்துலதான் இந்த அப்பாஸ்ட்ரோஃபிய உபயோகிக்கிறோம். கரெக்டா? இந்த வில் நாட்ல மட்டும் வில்லன்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஐஎல்எல்லும் நீக்கப்படுறது. அந்த வார்த்தையை வந்து won't, cannot, can't என்னும் ஓவும் நீக்கப்படுகிறது இந்த வார்த்தையில். அதனாலதான் அந்த மீனிங் பார்க்கறதுக்கு என்ன சொன்னேன்? சில எழுத்து லெட்டர் ஆர் லெட்டர்ஸ் be removed. should not, shouldn't, must not, mustn't. must not, mustn't. we mustn't tell lies. நம்ம பொய் சொல்ல கூடாது. we mustn't. must not, mustn't. have not, haven't. is not, isn't, cannot, can't, will not, won't, does not, doesn't. I'll erase these words and write on the board.
did not, didn't, are not, aren't. அவர்கள் என்னுடைய நண்பர்கள் கிடையாது. are not, aren't. they aren't my friends. அவர்கள் என்னுடைய நண்பர்கள் கிடையாது. இரண்டு தனி வார்த்தைகள். இதை நான் ஒரே வார்த்தையாக எழுதுகிறேன். ஒரே வார்த்தையாக எழுதும்போது அதை சுருக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நீக்கப்பட்ட எழுத்தினுடைய இடத்தில் அப்பாஸ்ட்ரபி ஆனது உபயோகிக்கப்படுகிறது. உபயோகப்பட்ட பிறகு இந்த வார்த்தையை நம்ம இப்போ எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? ஆரண்ட், ஆர் நாட் வந்து ஆரண்ட் அப்படின்னு சொல்றோம். Okay, we'll see the activities pertaining to these contractions in our book. Long form I am, contracted form I am. இரண்டு தனி வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அதை நாம் லாங் ஃபார்ம் என்கிறோம். அதையே நான் சுருக்கமாக எழுதும் பொழுது அதை நான் கான்ட்ராக்டட் ஃபார்ம் என்று சொல்கிறேன். he is my best friend. அவன் என்னுடைய நெருக்கமான நண்பன். she will. Well, what I'm writing isn't visible on the board, on the screen. I shall write it on the board as well. she'll என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் she'll. what is, what's. you are, your, you plus are. It's had to be filled. So contracted form is you're my best friend. she is long form கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய short form she is. it is, it's my mistake. அது என்னுடைய தவறு. it's my mistake. we are, we're, we are. We are going to Colombo tomorrow. cannot, can't. cannot, can't. முடியாது. let's go for a walk. let's go for a walk. did not, didn't. didn apostrophe t. என்னென்ன வார்த்தைக்கு நம்ம பதில் எழுத வேண்டியதா இருக்கோ அதை நான் இங்க எழுதியிருக்கேன். அதை ஹைலைட்டையும் பண்ணியிருக்கேன்.
ஓகே, சில கேள்விகளுக்கு லாங் ஃபார்ம் கேட்கப்பட்டிருக்கு, நீங்க பதில நிரப்ப வேண்டியதா இருக்கு. சில வார்த்தைகளுக்கு கான்ட்ராக்டட் ஃபார்ம் எழுதணும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, study the example and complete. We are sad, we are sad. ஆறுங்கிற வார்த்தையில ஏங்கிற எழுத்து நீக்கப்பட்டது. We are sad. He is happy, he is happy. Do not, don't. We don't go to the palace. He did not cry. He didn't cry. அவன் அழவில்லை. He didn't cry. I am at the palace. நான் பேலஸில் இருக்கிறேன். I am at palace. I am at the palace. At the palace. He is happy. It's a nice day. We are at home. Let's play a trick. We don't go to the palace. He didn't cry. He didn't cry. He did not cry. என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை he didn't. I'm at the palace. I'm at the palace. எப்படி நம்ம வார்த்தைகளை வந்து சுருக்குறோம், சுருக்கி எழுதினோம்னா எப்படி மாறுறது, அதற்கான உதாரணங்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்திருப்போம். Play a small game in word wall pertaining to this contractions. Okay. One moment. It is.
its. னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை its. did not, didn't. I will, I'll help you. நான் உனக்கு உதவி செய்றேன். I will help you, I'll help you. Was not, wasn't. We will, we'll. We'll play together. நம்ம ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். We will play together. நம்ம ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். We'll play together. You will, you'll definitely win. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. Is not, இல்லை. நான் அந்த உதாரணம் சொன்னேன் இல்லையா, she isn't keeping well. She is not keeping well. Cannot, can't. cannot னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை can't. I am, னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை I am. That is, that's. That is the long form. That's the contracted form. That's the correct answer. அதுதான் சரியான பதில். That's the correct answer. Is not இனுடைய contracted form isn't, we will, will, did not, didn't, cannot, can't, that is, that's, you will, you'll, was not, wasn't, I will, I'll, I am, I'm happy, it is, it's raining, it is raining, it's raining. Shall we check? All the answers are right. உங்களும் பதில கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Okay. Anyone having any doubts pertaining to today's topic, you may please ask me. நீ கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். Okay. Thank you so much, friends. நன்றி, வணக்கம்.